ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக ரசமும் மொச்சக்காய் போட்டுருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால் சிம்பிளாக எல்லோரும் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு ரசம் தான் மொச்சக்காய் போட்டு பண்ணியிருக்கேங்க. வாங்க பார்ப்போம். ரசத்துக்கு தேவையானதுங்க மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போட்டு ரசத்தில் போட்டு வச்சுருக்கேங்க. போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. அந்த சைடு வந்து நான் சாதம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மொச்சக்காய் போட்டு செய்யணுங்க. அதுவும் எப்படின்னு நான் காட்டுறேன் செய்கிறது. அரிசி அந்த பக்கம் போட்டிருக்கேங்க. குக்கரில் அரிசியை போட்டு மூடிட்டேன். நானும் இப்போதாங்க புதுசாக ஏதாவது செய்யணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு ஒரு 2 நல்ல கமெண்ட் வந்து வித்தியாசமாக வந்துச்சு. ஆனால் இந்த கமெண்ட் வந்து யாரையும் புண்படுத்தாமல் தயவு செஞ்சு அதை இது பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள், இல்லைன்னா அதை விட்டுருங்க. தேவையில்லாத கமெண்ட்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் மனசு கஷ்டப்பட்டுட்டு ஏங்க, ஏதோ நாங்கள் கஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சு வீட்டில் இருந்தே செய்யணும்னு செஞ்சுட்ருக்கோம். அவ்வளோதாங்க. ரசம் கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதித்து இறக்கும் போது கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடணுங்க. வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொச்சக்காய்க்கு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் குக்கர்லேயே தாங்க நான் செய்வேன். இவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டேங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இங்கே பாருங்கள், கழுவி மொச்சக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போட்டுட்டு அதுக்கு தேவையானது வந்து மிக்சியில் வந்து தேங்காய், சோம்பு, மிளகாய் வத்தெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சி வச்சதை அதில் போட்டு இறக்கிடணுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டுருங்க. அதுலேயே நல்லா ஒரு 4-5 விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம், பார்க்க பிடிக்கலன்னா அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்காண்டி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு லைக் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் போடாதீங்க. ராங்கான கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது, அதனால் அதை போடாதீங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லையா தட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது பார்க்க போங்க. ஓகேங்க. இந்த பாருங்கள், நல்லா மொச்சக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஓகே பை ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.